ஏன்னா எக்கில் ஸ்லைமா வாங்க நம்ம எக்கில் ஸ்லைம் வருதான்னு செஞ்சு பார்ப்போமா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து முட்டை தேவை. முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவு மட்டும் தான் நமக்கு தேவை. அதுக்காக நான் முழு முட்டையெல்லாம் எடுத்து நான் வந்து வேஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதனால். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் இந்த எக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விம் ஜெல் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ப்ரில்லு இல்லை அந்த டிஷ் வாஷ் வந்து எந்த ஜெல் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நான் வந்து இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னா ஹோம்மேட் கிளிசரின் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலே கிளிசரின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளிசரின் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ரொம்ப வந்து கைகளில் வந்து இது வந்து ஒட்டும் அப்படிங்கிறதுனால கிளிசரின் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் விம் ஜெல் அண்டு எக்கு ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து செக் பண்ணேன். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரீனாக வரும், அந்த விம் ஜெல் கலர்லேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வரலை. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கும்போது வந்து விம் ஜெல் கலர்லேயே வந்து வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கலரில் வரல, லைட் க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணி பார்த்தேன், ஜெல் மாதிரியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கலர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கலரில் தான் வந்திருக்கு. எனக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஜெல்லு மாதிரியே வந்து வந்துருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நான் முட்டையை நான் வந்து எடுத்து வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. தனியாக நான் வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த முட்டையை மட்டும் ஒயிட் கருவை மட்டும் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து இந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா வந்து நல்ல ஜெல் ஸ்லைம் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு ரீசன் என்னென்னா இதில் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணேன். ஸோ கிளிசரின் ஆட் பண்ணாலும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கிளிசரினை ஸ்கிப் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சேன்னா கல் மாதிரி போயிடும். 5 ஹவர்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நான் 5 ஹவர்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் பாருங்கள். ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்லைம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட் நான் வந்து மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். கைகளில் வந்து கொஞ்சம் ஒட்டுது. பட் சூப்பராக இருக்குது. ஸ்லைம் மாதிரியே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபன்னுக்காக நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஸ்லைம் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் கைகளில் வந்து ஒட்டுது. இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்களா, இந்த எக்கு ஆட் பண்ணுறமே ஸ்மெல்லு கப்படிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸ்மெல்லு சுத்தமாக வரவே இல்லை. விம்ஜெல் ஸ்மெல்லு தான் வந்து வந்துச்சு. அதனால் இது வந்து ஸ்மெல் அடிக்காது. அப்படியே கைகள்லேயே வச்சு நான் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். கையில் வந்து ஒட்ட தான் செய்யுது, லைட்டாக ஒட்ட தான் செய்யுது. ஸ்லைம் வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேனல்லே வந்து நிறைய ஸ்லைம் வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்லைம் வீடியோஸ், பர்ஃபெக்டான ஸ்லைம் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் யூஷுவல் நம்ம ஸ்லைமை வச்சு விளையாடுற மாதிரியே நல்லா வந்து நான் வந்து இது பண்ணி பார்த்தேன். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம வந்து விளையாட முடியும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து லைட்டாக வந்து மெல்ட்டாக ஆரம்பிக்குது பாருங்கள். அப்புறம் இதில் வந்து பபிள்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். நானே வந்து ஒரு 4-5 டைம்ஸ் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்லைமே வந்து ரெடி ஆகிருக்கு. வாங்க இதில் பபிள்ஸ் வருதா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பபிள்ஸ் விட்டு பார்ப்போம். இந்த ஸ்லைமில் வந்து பபிள்ஸ் வருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பபிள்ஸ் விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பபிள்ஸே வந்து வந்துச்சுங்க. ஸோ பபிள்ஸ் இந்த ஸ்லைமில் வந்து பபிள்ஸ் வரும். வந்து 5 மினிட்ஸ் தான் நம்ம இந்த ஸ்லைம் வச்சு விளையாட முடியும். அதுக்கப்புறம் மெல்ட் ஆயிரும். திரும்ப நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து விளையாண்டுக்கிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.